இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க கார் எப்பங்க வரும்? புக் பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்கு. சரி, நீ போய் வெண்ணிலாவும் அனுமதியும் கூட்டிட்டு வா. சரிங்க. சித்தப்பா, வாங்க தம்பி. வாங்க தம்பி. கிளம்பிட்டீங்க போல. ஆமாங்க தம்பி, நலங்கு நல்லபடியா முடிஞ்சது. அதான் நாங்களும் அப்படியே புறப்படுறோம். சும்மா சொல்லக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல உங்களோட அதிர்ஷ்டசாலிய நான் பார்த்ததே இல்லை. பின்னென்ன, அவன் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் சரியான சம்மந்தம் அமைய மாட்டுது. ஆனா உங்களுக்கு அண்ணாமலை குடும்பத்துல சம்பந்தம் வந்தது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு 10 பைசா கூட செலவு பண்ண விடாம மொத்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடறாங்களே. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எங்க அண்ணாமலை இந்த கல்யாணத்தோட மொத்த செலவு நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன ஒரே வார்த்தைனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும், ஏன் இந்த நலங்கு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு பழத்தட்டும் வாங்காம அப்படியே கை வீசிட்டு இங்க அங்கன்னு போய் சிரிச்சுட்டே ஃபங்க்ஷனை முடிச்சிட்டீங்களே. எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா கூட இப்படி அமையவே அமையாது. என்ன இப்படி பாக்குறீங்க? ஓ சரி 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 சரி, சுத்தி வச்சு பேசினா உங்களுக்கு புரியாதுல்ல. டைரக்டாவே சொல்றேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா வெண்ணிலாக்கு 40 பவுன், 40 வருணுக்கு 10 பவுன் போடணும்னு அத்தை தம்பி லீலாவதி அத்தை எதிர்பார்க்கறாங்க. லீலாவதியா? என்னங்க இது? தம்பி, கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இப்படி சொல்றீங்களே. சித்தப்பு, சில விஷயம்லாம் சொல்லாமே புரிஞ்சுக்கணும். அதான் அவங்க எதுவும் பேசாம இருந்தாங்க. இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், அப்புறம் இப்போதைக்கு இந்த விஷயம் அண்ணாமலை சொல்ல வேணாம். நல்ல டைம் பார்த்து லீலாவதி அத்தையே அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வேளை அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்க பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சது. தம்பி